இப்போ இந்த அமைச்சர் கீர்த்தனாவுடைய என்ன சொல்றதா, அட்டகாசம் சொல்றதா, அராஜகம் சொல்றதா, இல்ல ஆணவம் சொல்றதா, ரொம்ப அளவுக்கு மீறி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க முதலமைச்சர் மாதிரி கோட் சூட் போட்டுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல செக்ரட்டரியேட்லயோ இல்ல ஒரு சிஎம் ஆபீஸ்லயோ உட்கார்ந்தாதான் அவங்க மாற்றம் நினைக்கிறாங்களா? அதுவா மாற்றம்? இவங்க ஒரு ரீல்ஸ் போட்டாங்களே, முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டாங்க. அந்த ரீல்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபார்மலான ஒரு கார்பரேட் ட்ரெஸ்ல இருப்பாங்க. அது எதுக்கு அந்த மாதிரியான ஒரு நாடகத்தன்மை? நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். புடவை கட்டுங்க, சுடிதார் போடுங்க. யார் உங்களை அதனால முதலீட்டாளர்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்களா? நம்மளுடைய கடந்த கால தொழில்துறை அமைச்சர்கள் எல்லாமே வேஷ்டி சட்டையில போய் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. கோட் சூட் மட்டும் போட்டுட்டு போல. நீங்க அந்த கிளைமேட்டுக்கு போகும்போது, அந்த நாட்டை அவங்கள போய் சந்திக்க போகும்போது நீங்க அப்ப அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தது போல கோட் சூட் போடுங்க. அது யாருக்கும் கண்ணை உறுத்தாது, யாரும் உங்களுக்கு கிண்டலும் பண்ண மாட்டாங்க. இந்தியால இருந்துகிட்டு ரீல்ஸ் போடும் போதே போய் என்னத்துக்கு நீங்க கோட் சூட் போடுறீங்க? ரொம்ப வித்தியாசமா இல்ல? உங்களுக்கே அது ஆக்வர்டா இல்ல? அப்புறம் நீங்க இந்த இங்கிலீஷ் பேசுறது, உங்களுடைய ஆங்கிலத்தை நாங்க கிண்டல் பண்றோம் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க அமைச்சர் ஆனதுல இருந்து, எம்எல்ஏவா ஆனதுல இருந்து நீங்க பேசுற ஆங்கிலம் முழுக்க முழுக்க தப்புதான். கிராமரே கிடையாது. ஆனா யாரும் அதை பத்தி கண்டுக்கல. ஏன்னா நீங்க பேசுற இங்கிலீஷுக்கு மேல ஒரு முகம் எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க தெரியுமா? பயங்கர கான்பிடென்டா பேசுற மாதிரி, அப்படி கண்ணை அப்படி உருட்டிக்கிட்டு இப்படி பண்ற மாதிரி, அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங்கா அப்படிலாம் பண்ணும்போது நீங்க பண்ற இந்த ஆக்ஷன் தான் எல்லாரும் மனசுலயும் பதிஞ்சதே தவிர நீங்க பண்ற தப்பு பெருசா பதியல. ஆனா எப்ப நீங்க ஒரு புள்ளைய போயிட்டு, ஒரு ஸ்கூல் புள்ளைய போயிட்டு, எப்ப அந்த புள்ளைகிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன்னு வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு என்னைக்கு கேள்வி கேட்டீங்களோ, நீங்க கேள்வி கேட்டதை விட அதை எப்ப ரீல்ஸா எடுத்து வீடியோ போட்டு அந்த புள்ளையோட மனநிலையை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க செஞ்சது தப்புன்னு நீங்க உணரவே இல்லை. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆமாங்க, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி, நாங்க எங்களோட எதிர்பார்ப்பு அவ்வளவு மட்டும்தான். ஐயோ நான் தெரியாம, நான் தெரிஞ்சு பண்ணல, நான் என்னையே அறியாம நான் கேஷுவலா போய் பேச போனேன், தெரியாம அப்படி ஒரு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போயிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க பண்ணது என்ன? விக்டிம் கார்டு. உங்களுக்கு அதுதானே ஈஸியா வரும். விக்டிம் கார்டை தூக்கிடுவீங்க. நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். இப்ப நீங்க சில பேர் பேசிட்டு இருக்காங்க, அது அரசு பள்ளி இல்லையாமே, அரசு உதவி பெறும் பள்ளியாமே. சரி, நீங்க அரசு பள்ளியில போய் படிச்சிருந்தீங்கன்னா இன்னமும் பொறுப்பால நடந்துட்டு இருந்திருக்கணும். நீங்க படிச்ச காலத்துல இருந்த அரசு பள்ளியா கடந்த 5 வருஷமா இருந்தது? எங்களுடைய கடந்த காலத்துல இங்க இருந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன தெரியும் அவர் பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு? எங்களுடைய தலைவர், திமுகவின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பரிந்துரை பேர்ல, அவரோட வழிகாட்டுதலோட அவர் எவ்வளவு பள்ளி கல்வித்துறைக்காக செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? தரத்தை எவ்வளவு உயர்த்திருக்காருன்னு தெரியுமா? அரசு பள்ளியில அட்மிஷன்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியுமா? அதை விட ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த ஜெயிலுக்கு போறாங்கல்ல, ஏதாவது ஒரு குற்ற பின்னணியோட, குற்றம் மேபி ஒரு சின்ன சின்ன குற்றமா கூட இருக்கலாம், பிக் பாக்கெட்டோ இல்ல பெரிய லெவல் கொலை பண்ணிட்டு போற ஆண்கள் போறாங்க அப்படின்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்களுடைய பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல அவங்க அந்த குழந்தையோட அம்மா இருப்பாங்க. அவங்க எப்படியாவது வீட்டுல ஆம்பளை இல்லைனாலும் வீட்டுல இருக்கிற பெண்மணி எப்படியா இருந்தாலும் அந்த புள்ளைய கரைசி தருவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற அந்த பெண்மணி, அதாவது சிறைக்கு செல்லும் பெண்கள், அவங்களோட பிள்ளைங்களை பத்தி யோசிச்சு, அவங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்ச இயக்கம் தான் திராவிட இயக்கம். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த கால திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு ஸ்கூல்லயும், அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும், அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள், அவங்களுடைய பெற்றோர், அதாவது முக்கியமா அம்மா, ஏதாவது ஒரு குற்றத்தால அவங்க சிறை சென்று இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட படிப்பு நின்னு போயிரும். அதை நிக்காம பாத்துக்கிட்டது திராவிட மாடல் ஆட்சி. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கடந்த கால 5 வருஷத்துல என்னென்னலாம் திராவிட கட்சி செஞ்சிருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. விஷயம், கடைசி விஷயமும் சொல்றேன், இந்த தயவு செஞ்சு இந்த விக்டிம் கார்டு பிளே பண்றது நிறுத்துங்க. நீங்க முதல்ல பொறுப்பான அமைச்சரா நடந்துக்கோங்க. முதல்ல அதை விட தாண்டி உங்க துறையை போய் பாருங்க. பள்ளிக்கல்வித்துறையை பாக்குறதுக்கு இன்னொரு அமைச்சர் இருக்கிறார்ல, அவர் பாத்துக்குவாரு. சரியா?